சார் நமஸ்காரம் சார். இது பார்த்துட்டு நம்ம வீட்லயே வந்து நமக்கு தேவையான எண்ணெய் எல்லா எண்ணெயும் சார், வெளிச்செண்ணெய், பின்ன கப்பலண்டி, சன்ஃப்ளவர், பாதாம், கரிஞ்சீரகம், அந்த மாதிரி ஒரு 30 விதமான எண்ணெய் நம்ம വീട്ടിലേ നമുക്ക് தேவையான എണ്ണ പ്യൂറായിട്ട് എടുക്കാൻ പറ്റും. പ്യൂറായിട്ട് എടുക്കാം. പ്യൂർ എല്ലാം. ഓക്കെ ഓക്കെ. ഞാൻ ഈ വീഡിയോയിൽ കാണിക്കാൻ പോകുന്നത് കോയമ്പത്തൂർ മെഷീൻ മാനുഫാക്ചർ ചെയ്യുന്ന ഒരു യൂണിറ്റ് ആണ്, ഒരു ഫാക്ടറിയാണ്. ഇവിടെ മാനുഫാക്ചർ ചെയ്യുന്നത് മുളക്, അരിയൊക്കെ പൊടിക്കുന്ന ചെറിയ മെഷീനുണ്ട്, അതേപോലെ തന്നെ വലിയ മെഷീൻസ് ഉണ്ട്. അതായത് ഇപ്പോൾ നമ്മൾ വീട്ടിലേക്ക് ആവശ്യമായിട്ടുള്ള അരി ഇങ്ങനെയുള്ള സംഭവങ്ങളൊക്കെ പൊടിച്ചെടുക്കാൻ പറ്റുന്ന ചെറിയ മെഷീൻ, അതല്ലെങ്കിൽ നമുക്കൊരു യൂണിറ്റ്, ചെറിയ യൂണിറ്റ്, കുടുംബശ്രീ പോലുള്ള ചെറിയ യൂണിറ്റുകളൊക്കെ, അത് മുളക് പൊടിക്കുന്നത്, അരി പൊടിക്കാനൊക്കെ പറ്റുന്ന ചെറിയ യൂണിറ്റ്, ചെറിയൊരു സിംഗിൾ റൂമിൽ, അതല്ലെങ്കിൽ വലിയ ഫാക്ടറി രീതിയിൽ സെറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന എല്ലാ മെഷീനറീസും ഇവരുടെ അടുത്ത് അവൈലബിൾ ആണ്. ഇപ്പോൾ നമ്മളൊരു ഫ്ലോർ മില്ലിൽ ചെയ്യുന്ന എല്ലാ സംഭവങ്ങളും നമുക്ക് വീട്ടിൽ ചെയ്യാൻ പറ്റുന്ന മെഷീനുണ്ട്. അതേപോലെ തന്നെ ചെറിയ യൂണിറ്റുകൾ, ഇപ്പോൾ കുടുംബശ്രീ പോലുള്ള ചെറിയ യൂണിറ്റുകളാക്കിയിട്ട് ചെയ്യാൻ പറ്റുന്ന മെഷീനറീസും അവൈലബിൾ ആണ്. അതേപോലെ തന്നെ ഹെവി ആയിട്ട് വലിയ ഫാക്ടറി രീതിയിൽ വലിയ മെഷീൻ, ഹെവി ആയിട്ടുള്ള മെഷീനും ഇവരുടെ അടുത്ത് അവൈലബിൾ ആണ്. ഒന്ന് വരുന്നത് പൊടിക്കാൻ പറ്റുന്ന മെഷീനറീസ്, അതേപോലെ തന്നെ ഓയിൽ എടുക്കാൻ പറ്റുന്ന മെഷീനറീസ്. ഞാൻ ഓരോന്നും ഡീറ്റെയിൽ ആയിട്ട് കാണിച്ചു തരാം. ഇവരുടെ നമ്പർ ഞാൻ കൊടുത്തിട്ടുണ്ട്. കോയമ്പത്തൂർ വെള്ളക്കിണർ എന്ന് പറയുന്ന സ്ഥലത്താണ്, അതായത് മേട്ടുപ്പാളയം റോഡിൽ വെള്ളക്കിണർ എന്ന് പറയുന്ന സ്ഥലത്താണ് ഇവരുടെ സ്ഥാപനം ഉള്ളത്. வெல்கம் டு சீஸ் டு ஆயில் மிஷின் கம்பெனி சார். நம்ம பாத்தீங்க அப்படி சொன்னா கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறு பிரிவில் வந்து நம்மளோட ஃபேக்டரி இருக்கு சார். நம்ம பாத்தீங்க அப்படி சொன்னா ஆயில் எடுக்கிற மிஷின்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம் வைக்கிற மிஷின்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா ஒரு சிறிய குடும்பஸ்திரி, ஒரு ரிட்டையர் பர்சன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, அவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படி சொன்னா மிஷின் சப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த மாதிரி அது பாத்தீங்க அப்படி சொன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் சார். இது ஸோ நம்மளோட மிஷின் ஃபுல்லாவே ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை சார், எக்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். சிங்கப்பூர், மலேசியா, நைஜீரியா, அது மாதிரி எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபேக்டரியில் போய் மிஷின்ஸ் பற்றி பார்க்கலாம் சார். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வந்து எண்ணெய் ஆட்டுற மிஷின் சார். நமக்கு தேவையான வெளிச்செண்ணெய் எல்லா விதமான ஒரு 30 டைப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து பார்த்தா நம்ம ആട്ടിக்கலாம் எல்லாமே. ഇതെല്ലാം നമുക്ക് പെട്ടെന്ന് വീട്ടിൽ നിന്ന് ആട്ടിയെടുക്കാൻ പറ്റും. ഓക്കെ ഓക്കെ. ഇത് കണ്ടില്ല ഈ സംഭവങ്ങൾ, തേങ്ങ, ഇത് ഓക്കെ, തേങ്ങ, സൺഫ്ലവർ, ബാദാം, കരിഞ്ജീരകം, പിന്നെ പാത്തീங்கன்னா കപ്പലണ്ടി, ഏത് എണ്ണയാലും ശരി, എന്ത് എണ്ണയാലും ശരി നമുക്ക് വീട്ടിൽ നിന്ന് ഓയിലാക്കി എടുക്കാം. ഫ്രഷ് ഓയിലാക്കി എടുക്കാൻ പറ്റുന്ന ഒരു മെഷീനാണ് ഇത്. இப்போ நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் சார். ஒன்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிஎஸ் மாடல், இன்னொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் சார். எஸ்எஸ் மாடல். ஆபரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு டிஸ்ப்ளே வந்துரும். நம்ம வந்து ஒவ்வொரு சீடுக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்போம் சார். சோ அது வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டே வரும். சோ நம்ம இப்ப கப்பலண்டி இது கோப்ராக்கு பாத்தீங்க அப்படினா 140 வச்சிட்டு ஆன் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் லைட் எரியும், பிளஸ் வாய்ஸ் கமாண்ட் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு ஸ்டெப் என்ன பண்ணனும் அப்படி சொல்லி வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் சார். சோ சிம்பிள் ஆயிட்டு வீட்ல யார் வேணாலும் உபயோகிக்கலாம். குழந்தைங்க மோட் எல்லாமே உபயோகிக்கலாம் சார். ஓகே. இதுல கொடுத்திருக்கு எவ்வளவு இதுல செட் பண்ணனும் கொடுத்திருக்கு. ஓகே ஓகே. நம்ம செட் பண்ணி முடிச்சுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் ஆகும். 3 மினிட். 3 மினிட்ல ஆட்டோமேட்டிக்கா மிஷின் ரன் ஆயிடும். ரன் ஆகும்போது நம்ம அகத்தோட சீல் போடினா போதும். சோ இப்போ மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஸ்பின்னிங்காக ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆகும். கொஞ்சம் இதுக்கு நின்னுட்டு அப்படியே ஃபார்வர்ட்ல ஸ்டார்ட் பண்ண ரொட்டேட் பண்றதுக்கு. சோ அப்ப பாத்தீங்க அப்படினு சொன்னா நம்ம வந்து கோகனட் டெம்பரேச்சர் கோகனட் பாத்தீங்க அப்படினு சொன்னா நீங்க வந்து ஒரு ஹேண்ட் உள்ள போட்டீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு இனிஷியல் லோட் எடுக்கும். உங்களுக்கு என்ன இங்கோட ஆயில் வந்து இங்க வந்து ஒரு சக்கில புண்ணாக்கு ஃப்ரண்ட்ல வந்து താഴെ വരും. സ്റ്റാർട്ട് ആയിச்சு പുണ്ണാക്ക് വരാൻ ആരംഭിച്ചു. ഇത് പുണ്ണാക്ക് നമുക്ക് സിമ്പിൾ പരിപാടി കേട്ടോ. നമുക്ക് വീട്ടിൽ നിന്ന് തന്നെ എണ്ണയൊക്കെ ആട്ടിയെടുക്കാൻ പറ്റുന്ന എണ്ണ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ കൊപ്ര മാത്രം, തേങ്ങ മാത്രമല്ല കേട്ടോ, എല്ലാ ഐറ്റംസും ആട്ടിയെടുക്കാൻ പറ്റും. ഇതൊക്കെ കണ്ടില്ല, ഓരോന്നും ഇവിടെ വെച്ചിട്ടുണ്ട്. ഫുൾ ഡ്രൈ ആയി ഫുള്ളാ പുളിഞ്ചെടുത്തു. ഓക്കെ ഓക്കെ. ഫുള്ള് ഇത് നല്ല ഡ്രൈ ആട്ടോ. ഇത് കണ്ടില്ലേ, നല്ല ഇതിൽ നിന്ന് ഒന്നും എടുക്കാനില്ല, ഫുള്ളായിട്ട് നല്ല ഫ്രഷ് ഓയിലായിട്ട് നമുക്ക് വീട്ടിൽ നിന്ന് തന്നെ എടുക്കാൻ പറ്റും. ഓരോ ഐറ്റത്തിന് ഇവിടെ മെഷർമെന്റ് കൊടുത്തിട്ടുണ്ട്. അത് നമ്മളിവിടെ ജസ്റ്റ് ഒന്ന് സെറ്റ് ചെയ്യുക. ആർക്കും വളരെ സിമ്പിൾ ആയിട്ടുള്ള വീട്ടിൽ ആർക്കും ചെയ്യാവുന്നതേ ഉള്ളൂ. ജസ്റ്റ് മെഷീൻ ഓൺ ചെയ്യുക. മെഷീൻ ഓൺ ആയി കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഏത് ഐറ്റമാണോ വേണ്ടെങ്കിൽ ഓരോന്നിനും ഓരോ അളവിലാണ് സെറ്റ് ചെയ്യുന്നത്. ജസ്റ്റ് അളവ് ഇവിടെ സെറ്റ് ചെയ്ത് കൊടുക്കുക, മെഷീൻ റൺ ആവും. ഇവിടെ കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ ഓയിൽ ഇവിടെ വരും, അതിന്റെ വേസ്റ്റ് ഇവിടെ വരും. இந்த மிஷின்ல கரஞ்சீரகம் ட்ரை பண்ணலாம். அதாவது கொப்பரா போட்டோம், மிஷின்ல கரஞ்சீரகம் போடலாம். எல்லா மிஷினும் எல்லா சீடும் போட்டுக்கலாம் சார். ஜஸ்ட் ஒரு டெமோக்காக அந்த கரஞ்சீரகம் போட்டுக்கலாம். ഓക്കെ ഓക്കെ. ഇപ്പൊ ഇതില് തേങ്ങ വെച്ചിട്ടുണ്ട്. ഇത് കരിഞ്ജീരകമാണ്. കരിഞ്ജീരകമൊക്കെ നമുക്ക് എണ്ണയൊക്കെ എടുക്കാന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നല്ല സൂപ്പർ സംഭവം കേട്ടോ. ഇതിവിടെ ഓയിൽ ഡ്രോപ്പായി വരും, അതിന്റെ വേസ്റ്റ് നേരെ ഇപ്പുറത്ത് വരും. കണ്ടില്ലേ, ഓയിൽ വരുന്നുണ്ട്. നമുക്ക് വീട്ടിൽ നിന്ന് തന്നെ ഇതേപോലെ ഫ്രഷ് എന്ത് സംഭവമാണെങ്കിലും നമുക്ക് വീട്ടിൽ നിന്ന് തന്നെ ഫ്രഷ് ആയിട്ട് ആട്ടിയെടുക്കാൻ പറ്റുന്ന ഒരു മെഷീനാട്ടോ. ഓയിൽ വരുന്നതല്ലേ കരിഞ്ജീരകം കേട്ടോ. കരിഞ്ജീരകം ആട്ടിയെടുക്കുന്നതാണ്. കരിഞ്ജീരകം മുകളിലിടുന്നുണ്ട്. കണ്ടില്ലേ, താഴെ അതിൻ്റെ ഓയിൽ വരുന്നുണ്ട്. കരിഞ്ജീരകത്തിൻ്റെ നല്ല ഫ്രഷ് ആയിട്ടുള്ള ഓയിൽ ഫുള്ളായിട്ട് അതിൻ്റെ വേസ്റ്റ് കണ്ടില്ലേ, ഫുള്ളായിട്ട് പോരും കേട്ടോ. അതിൽ നല്ല പിഴിഞ്ഞെടുക്കുന്നുണ്ട്. കണ്ടില്ലേ, கோல்ட் ப்ரெஸ் ஆயிடுது. எல்லா நியூட்ரிஷனும் அப்படியே இருக்கும். எந்த ஒரு நியூட்ரிஷன் டிஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அப்படியே இருக்கும். കണ്ടില്ല, നല്ല അടിപൊളിയായിട്ട് ഫ്രഷ് ആയിട്ട് എടുക്കാൻ പറ്റും കേട്ടോ. കണ്ടില്ല, ഇതിൽ ഒരു സംഭവം നല്ല ഫ്രഷ് കരിഞ്ജീരക ഓയിലാണ്. കണ്ടില്ല, അതിൻ്റെ വേസ്റ്റ് ഫുള്ളായിട്ട് അത് നന്നായിട്ട് പിഴിഞ്ഞെടുക്കുന്നുണ്ട് കേട്ടോ. കണ്ടില്ലേ, നല്ല നല്ല കണ്ടില്ല, ഇതിലൊരു
ഇതിലൊരു തരി പോലും ഓയിൽ ബാക്കിയില്ല കേട്ടോ, ഫുള്ളായിട്ട് നന്നായിട്ട് പിഴിഞ്ഞെടുക്കുന്നുണ്ട്. ഇത് രണ്ട് മെഷീനും തമ്മിൽ എന്നാ ഡിഫറൻസ് എന്നാ? சார் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிஎஸ் பாடி சார், ஷார்ட் ஃபுட் பாடி. ஏபிஎஸ் பாடி நம்ம வந்து இயர் கையோ டச் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இது அதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, எஸ்எஸ் பாடி. நம்ம கிச்சன் பாத்தீங்க மாடுலர் கிச்சன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ஏபிஎஸ் பாடி வந்து சூப்பர் பர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகும். ஓகே ஓகே. இது வந்து ஒரு பெரிய ஒரு மாடலர் கிச்சன் வச்சிருக்கும் போது இந்த மிஷின் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பாக்ட்டாவும் சரி ஒரு ராயல் லுக்காவும் இருக்கும் சார். ஓகே ஓகே. சார் இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் வந்து 1 hand சார், மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவசம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 10 kg அரைச்சிக்கலாம். ஓகே, 10 கிலோ இருக்கா? 10 கிலோ தாராளமாக இருக்கலாம் சார். ஓகே. நீங்கள் வந்து ஒரு மந்த்துக்கு ஃபுல்லாக தேவையான ஆயில் எல்லாமே ஒரே நாளில் எடுத்துடலாம். ஓகே. வந்து இது வந்து கொப்பரா மட்டும் கிடையாது, ஒரு 30 விதமான எண்ணெய், கரிஞ்சீரகம், கப்பலண்டி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயுர்வேதிக் ஆயில் வேணும்னாலும் சரி. ஸோ அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துக்கலாம் சார். ட்ரை ஆயிட்டில் எந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்கலாம், எந்த எடுக்கலாம். ஓகே ஓகே. இது மிஷின் ஃபுல் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 1 year வாரண்டி தரோம் சார். 1 year வாரண்டி வரும். நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக மட்டும் கிடையாது, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, எங்கே வேணாலும் எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்ல தெரியும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணா போதும், எந்த கண்ட்ரில எங்க வேணாலும் டெலிவரி கிடைக்கும் அப்படின்னு நம்ம டெலிவரி தருவோம் சார். இது கொப்பரா மாத்திரம் கிடையாது, பாத்தீங்கன்னா நம்ம வந்து கப்பலண்டி கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கப்பலண்டி போட்டாச்சு, கப்பலண்டி போட்டி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ആയിൽ അടുപ്പിനാക്കി വന്നു. ഇത് എന്ത് വേണമെങ്കിലും ഇട്ട് കൊടുക്കാൻ പറ്റൂട്ടോ, എന്ത് ഐറ്റാണെങ്കിലും നമുക്ക് ഓയിൽ എടുക്കാൻ പറ്റും. കണ്ടില്ല, ഇപ്പൊ നമ്മൾ കടല ഇട്ടത്, കടലിന്റെ ഓയിൽ താഴെ വരുന്നുണ്ട്, അതിന്റെ പുണ്ണാക്ക് നേരപ്പുറത്ത് താഴെ വേസ്റ്റ് ആയി വരുന്നുണ്ട്, നന്നായിട്ട് പിഴിഞ്ഞെടുക്കുന്നുണ്ട് കേട്ടോ. ഇത് പാത്തீங்க சொன்னா நம்ம வந்து கரிஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். கரிஞ்சீரகம், ஓகே. அது சன்ஃப்ளவர் சீட் நம்ம இது ஆயில் எடுத்துக்கலாம். ஓகே. அது போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதாம் கூட வந்து பாத்தீங்கன்னா பாதாம்ல இருந்து கூட பாதாம் கட் உள்ள போட்டு போடியான்னு சொன்னா பாதாம்ல இருந்து ஆயில் எடுத்துக்கலாம் சார். ഏത് ഐറ്റാണെന്നുണ്ടെങ്കിൽ ഇപ്പൊ കണ്ടില്ലേ കരിഞ്ജീരകത്തിന്റെ ഇത് വരുന്നുണ്ടല്ലേ, പുണ്ണാക്ക് വരുന്നുണ്ടല്ലേ, അതിന്റെ ഓയിൽ അവിടെ വീഴുന്നുണ്ട്, കണ്ടില്ലേ കരിഞ്ജീരകത്തിന്റെ ഓയിൽ. നമുക്ക് എന്ത് ഐറ്റം വേണമെങ്കിലും ഓയിൽ കൊടുക്കാൻ പറ്റൂട്ടോ, ഏത് ഐറ്റം ആണെന്നുണ്ടെങ്കിലും നല്ല പിഴിഞ്ഞ് ഓയിൽ എടുത്ത് തരും. மாடல் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் சார். கமர்ஷியல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட குடும்ப ஸ்திரீகள், பின்ன ரிட்டையர்டு பர்சன், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க பாத்தீங்களா, ஓகே. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து காம்பாக்டா இருக்கும் சார். ஒரு சிறிய ஒரு 10 ரூம் இருந்தா போதும். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லா ரிலிஜன் வாட்டர் மிஷின், பின்ன கொப்பரா கட் பண்ற மிஷின், பின்ன ஃபில்டர் பண்ற மிஷின், ஸ்டோரேஜ் டேங்க் எல்லாமே போட்டு ஒரு சின்ன செட்டப் சார். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷினுக்கு வந்து PMFME ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 35% பாத்தீங்க அப்படின்னா சப்சிடி கிடைக்கும் சார் இந்த மிஷினுக்கு. சோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதாவது 35% சப்சிடி போயிடும், பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க பேங்க்ல கட்டினா போதும். அதுக்கான எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளே கைடன்ஸ் தரோம். சோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மிஷினோட பவர் வந்து 2 HP பவர் சார், சிங்கிள் ஃபேஸ் ஆன 2 HP சிங்கிள் ஃபேஸ் 2 HP சிங்கிள் ஃபேஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதோட குறைவான கெபாசிட்டி உண்டு. ஸ்டார்டிங் வந்து 1 HP சார். 1 HP சிங்கிள் ஃபேஸ், 2 HP 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ், 3 HP சிங்கிள் ஃபேஸ். ஓகே. எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் தான். உங்களுக்கு 3 ஃபேஸ் வேணும் அப்படி சொன்னா நாங்க 3 ஃபேஸ் சப்ளை பண்ணி தரோம் சார். ஓகே ஓகே. இது ஜஸ்ட் இது ஆபரேஷன் ரொம்ப சிம்பிள் சார், ஒண்ணுமே கிடையாது. நீ ஜஸ்ட் மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணனும், ஆன் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே ஆன் ஆயிடும். ஸ்டார்ட்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படி சொல்லி காட்டும் சார். அப்புறம் மோட்டரோட மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணனும், பின்ன இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஸ்விட்ச் சார். ஓகேங்களா, இது ஆன் ஆகிட்டீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்ப்ளே ஆன் ஆயிடும். சோ டிஸ்ப்ளே ஆன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படி சொன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம் சார். சோ நம்ம ஒவ்வொரு சீருக்கும் ஒரு லிஸ்ட் டெம்பரேச்சர் லிஸ்ட் கொடுத்துருவோம். அந்த லிஸ்ட் கூட நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆயிரும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மோட்டர் வந்து ஆன் பண்ண போகும் சார், அவ்வளவுதான். ஆன் பண்ணி அரைச்சிக்கலாம். ஓகே. சோ இது பாத்தீங்க அப்படின்னா மணிக்கு வந்து 2 HP இந்த மிஷின் வந்து 20 கிலோ அரைக்கும் சார். நீங்க கண்டினியூஸ் ஆயிட்டு 8 hours ரன் பண்ணலாம். ஒரு நாள் ஒரு ദിവസം பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு 180 kg 200 kg பாத்தீங்கன்னா தாராளமா இந்த மிஷின் ஆட்டலாம். இதுல செய்ய பറ്റുம். இதுல கண்டிப்பா ஒரு இந்த மிஷின்லயே கண்டிப்பா பண்ணலாம். நம்மளோட மிஷின் ஃபுல் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா 1 year வாரண்டி தரோம் சார். 1 year வாரண்டி. 1 year வாரண்டி. நம்ம இன்ஸ்டாலேஷன் பாத்தீங்க அப்படின்னா டோர் ஸ்டெப்லயே பண்ணி கொடுத்துறோம். இது ஒரு ப்ராப்ளம் வேணாம், நீங்க புது மிஷின் வாங்கும்போது ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படி எந்த ஒரு ப்ராப்ளம் வேணாம். നമ്മൾ அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி தெளிவா பாத்தீங்கன்னா 1 day ஃபுல்லா ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் வரும். ഇത് ഇൻഡസ്ട്രിയൽ ടൈപ്പ് മെഷീനിൽ സ്റ്റാർട്ടിംഗ് ആയിട്ടാണ് കേട്ടോ. കുടുംബശ്രീ അതേപോലെ തന്നെ റിട്ടയർഡ് പേഴ്സൺ അങ്ങനെയുള്ള ആൾക്കാർക്ക് ഒരു സിംഗിൾ റൂമിൽ സെറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു ചെറിയ ഒരു എന്താ പറയുക എണ്ണയ്ക്ക് എടുത്ത് കൊടുക്കുന്ന ഒരു സ്ഥാപനം, ചെറിയ രീതിയിലുള്ള ഒരു സ്ഥാപനം സെറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു സംഭവം കേട്ടോ. ഇതിലും അതേപോലെ തന്നെയാണ് എല്ലാ സംഭവങ്ങളും എണ്ണ ആട്ടിയെടുക്കാൻ പറ്റും കേട്ടോ. എല്ലാ സംഭവങ്ങളും ഇതിൽ ആട്ടിയെടുക്കാൻ പറ്റും. ഇതിന്റെ പ്രവർത്തനം സിമ്പിളാണ്, ജസ്റ്റ് അതിന്റെ പവർ ഓൺ ചെയ്യുക, ബാക്കിയുള്ള കാര്യങ്ങൾ ഇപ്പോൾ ഇവർ പറയുന്നത് ഇവർ നാട്ടിൽ വന്ന് സെറ്റ് ചെയ്ത് തരും. അതേപോലെ തന്നെ ഇതിന്റെ കാര്യങ്ങൾ ഒരു ദിവസം അവിടെ വന്നിട്ട് നമുക്ക് ഒരു ദിവസം ഒന്നും പറയാനില്ല, ഇത് ജസ്റ്റ് പവർ ഓൺ ചെയ്യുക, അതിന്റെ മോട്ടർ ഓൺ ചെയ്യുക, ഇതിൽ ഏതാണോ നമ്മൾ കൊടുക്കുന്നതെങ്കിൽ അതിന്റെ ഹീറ്റ് അഡ്ജസ്റ്റ് ചെയ്യുക, അவ்வளோதானே. ആ ഹീറ്റ് അഡ്ജസ്റ്റ് ചെയ്യുക, പിന്നെ നമ്മൾ ഇതിലിട്ട് കൊടുക്കുക, എണ്ണ താഴെ വരും, അത്രേ ഉള്ളൂ. ഇപ്പോൾ കുടുംബശ്രീ പോലുള്ള സ്ഥാപനങ്ങൾ അതല്ലെങ്കിൽ ചെറിയ യൂണിറ്റുകൾക്കൊക്കെ പറ്റിയ
നല്ലൊരു അടിപൊളി മെഷീനാണ്. 35% ഇതിന് സബ്സിഡി കിട്ടും കേട്ടോ. അങ്ങനെയുള്ള ഒരു സംഭവമാണ്. സ്റ്റാർട്ടിംഗ് ആണ്. ഇവരുടെ അടുത്ത് ഹെവി മെഷീൻസും ഉണ്ട്. ഇവരുടെ അടുത്തുള്ള സ്റ്റാർട്ടിംഗ് ആണ് ഇത് അല്ലേ? ஸ்டார்டிங் சார் இது. சோ இத பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம செட் பண்ண அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படி சொன்னா நம்ம மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணனும். மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படினா மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். சோ ரன் ஆகும்போது பாத்தீங்க அப்படி சொன்னா நீங்க வந்து எந்த சீட் அந்த கொப்பரா இல்ல உங்களுக்கு என்ன சீட் அரைக்கணுமோ அந்த சீட பாத்தீங்க அப்படி சொன்னா நீங்க அவுட் ரிட்டர்ன் பண்ணிடலாம் சார். மோல்ட் எடுத்தா மோல்ட் மதி மோல்ட் அப்படி சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா சோ ஆயில் வந்து ஒரு தாளங்க வந்துரும். സോ പുണ്ണാക്ക് പാത്തീங்கன்னா ഫ്രണ്ടിൽ വരും സാർ. ഇത് ഏതൊരു വ്യക്തിക്കും വളരെ സിമ്പിളായിട്ട് ചെയ്യാവുന്നുള്ളൂ. ഇത് വലിയൊരു സംഭവമൊന്നുമല്ല. കണ്ടില്ലേ ഓയിൽ വരുന്നത്, എണ്ണ സിമ്പിളായിട്ട് വളരെ പെട്ടെന്ന് ആട്ടിയെടുക്കാൻ പറ്റും കേട്ടോ. സാധാരണക്കാർക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു മെഷീനാണ് ഇത്. വലിയൊരു ബുദ്ധിമുട്ടുള്ള ഒന്നുമല്ല. മെഷീൻ കണ്ടു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റൂല എന്നുള്ളൊരു തോന്നലിൻ്റെ ആവശ്യമില്ല. ജസ്റ്റ് ഇതിൻ്റെ മേലോട്ട് കൊടുക്കുക. സാധാരണ ആട്ടുന്ന പോലെ അത്രയൊന്നും റിസ്ക് ഇല്ല. ജസ്റ്റ് മേലോട്ട് കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ എണ്ണ താഴെ വരും, വേസ്റ്റ് ഇപ്പുറത്തും വരും. ഫുള്ളാ വന്ന് പുണ്ണാക്ക് ഡ്രൈ ആയിരും. സോ പുണ്ണാക്കിൽ ഫുൾ ആൻഡ് ഫുൾ ഓയിൽ ആയിരിക്കും സാർ. കണ്ടില്ലേ, ഇത് നല്ല ഫുള്ളായി ഡ്രൈ. ഒറ്റ പ്രാവശ്യം ചെയ്താൽ മതി. ഓക്കെ നമ്മൾ ഇത് ഇങ്ങനെ വീണ്ടും വീണ്ടും എടുത്തിടേണ്ട ആവശ്യമില്ല. ഒറ്റ പ്രാവശ്യം ചെയ്താൽ തന്നെ നല്ല ഫുള്ളായിട്ട് നന്നായിട്ട് പിഴിഞ്ഞെടുക്കുന്നുണ്ട്. അത് കുടുംബശ്രീ യൂണിറ്റുകൾ അതല്ലെങ്കിൽ ചെറിയ ചെറിയ യൂണിറ്റുകൾക്കൊക്കെ പറ്റുന്ന ഒരു അടിപൊളി മെഷീനാട്ടോ ഇത്. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் நமக்கு வந்து கொப்பரா மட்டும் கிடையாது, கப்பலண்டி கொடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு இதில் சீஸ் இது சன்ஃப்ளவர் சீட் போடலாம். சன்ஃப்ளவர் சீட் போடலாம். சன்ஃப்ளவர் சீடு இதில் வந்து அதே மாதிரி வந்து நம்ம கரிஞ்சீரகம் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. കരിഞ്ജീരകം നമുക്ക് എന്ത് സംഭവം വേണമെങ്കിലും ഇതിൽ ആട്ടിയെടുക്കാൻ പറ്റും. കണ്ടില്ലേ എണ്ണ താഴെ വരുന്നത്. അതേപോലെ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் பெரிய மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் மாடல் சார். கொஞ்சம் ஹெவி. ஒரு ஹெவி ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி செட்டப் போறாங்க பாத்தீங்களா. ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோ அரைக்கிற மிஷின் சார். ஒரு மணிக்கூറിൽ 150 கிலோ அரி. ஒரு நாளைக்கு ஒரு 2 டன்ஸ் 2 டன் அரைக்கிற மாதிரி மிஷின் அரைക്കാൻ പറ്റും. இதுவும் சப்சிடி கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து ஆல் இந்தியா ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஆல் இந்தியா ചെയ്യാൻ പറ്റും. നമ്മൾ വന്ന് സെറ്റ് ചെയ്ത് കൊടുക്കും சார். நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படி சொன்னா நம்ம வந்து பொடிக்கிற மிஷின் சார். பொடிக்கிற மிஷின் எல்லாமே அரிசி கோதுமை പിന്നെ பாத்தீங்கன்னா மிளகா நமக்கு ட்ரை ஐட்டம் எல்லாமே பாத்தீங்க அப்படினா பொடிச்சுக்கலாம் சார். എന്ത് വേണമെങ്കിലും പൊടിച്ചെടുക്കാം. இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து விரலி மஞ்சள், പിന്നെ இது உங்களுக்கு ரைஸ் பவுடர், கோதுமை வீட் ரைஸ், പിന്നെ இது மிளகா வேணும். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைனஸ்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா நம்ம வந்து வீட்லயே பண்ணிக்கலாம் சார். വീട്ടിൽ നിന്ന് പൊടിച്ചെടുക്കാം. വീട്ടിൽ നിന്ന് കാണുന്ന എല്ലാ ഡ്രൈ ആയിട്ടുള്ള എന്ത് സംഭവം പൊടിച്ചെടുക്കാൻ പറ്റും. ഓക്കെ இது மினிமம் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஒரு 1 ஹேண்ட் கூட போடலாம். சோ மேக்ஸिमम வந்து நம்ம இதோட கெபாசிட்டி ஸ்டார்டிங் வந்து 400 கிராம். நம்மள்ட்ட வந்து ஹோம் யூஸ் பாத்தீங்க அப்படினா 400 கிராம், പിന്നെ 1 kg, 2 kg, അപ്പോൾ 3 kg. ഇത് 400 ഗ്രാം. 400 ഗ്രാം സാർ. ഓക്കേ. இதோட வலி 1 kg இருக்கு, 2 kg இருக்கு, 3 kg இருக்கு சார். அதுபோல நம்மளோட நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஓகே. உங்களோட ரெக்யர்மென்ட் எதுவோ நம்ம பண்ணிக்கலாம் சார். நமக்கு எடுக்க பറ്റും. இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். ஓகே. சோ இப்போ நம்ம சீக்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிளகா பொடிக்க தான் ஒரு பெரிய விஷயம் சார். ஏன்னா மிளகா பாத்தீங்கன்னா மூக்குல காரம் ஏறும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. ஆனா நம்மளோட மிஷின் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே க்ளோஸ்டு. ஜஸ்ட் நீங்க மிளகாவை எடுத்துட்டு உள்ள போட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க க்ளோஸ் பண்ணா போதும். மூடியை க்ளோஸ் பண்ணா போதும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இது லாக் ஆகுதுதான் லாக் பண்ணிட்டீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு பவர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் லேம்ப் இங்க எரியும். ஸோ சைடில் நம்ம டைமர் இருக்கும். ஜஸ்ட் நீங்க டைமர் ஆன் பண்ணா போதும். சார் இந்த டைமர் தான் சார். டைமர் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். 5 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இது நம்ம கொஞ்சம் கூர்மையா வேணும், கொஞ்சம் வந்து ட்ரைனஸ் கொஞ்சம் ஃபைனஸ் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படி சொன்னா நம்ம மேனுவலா ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ அந்த ஆப்ஷன் இருக்கு. சோ அரைச்சு முடிச்சு பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்து நம்ம மிளகா அரைக்கும் ஸ்மெல் வெளில வரவே வராது. எல்லாமே உள்ளே தான் இருக்கும். ஃபுல் சேஃப்டி சார். ஜஸ்ட் நீங்க வந்து எடுத்துட்டு ஓபன் பண்ணிட்டு இந்த லாக்கை ஓபன் பண்ணி நீங்க டில்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபன் ஆயிரும். சோ ஜஸ்ட் இப்போ நம்ம வச்சது ஒரு 1 மினிட் தான். 1 மினிட்டே பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபைன் இருக்கு சார். சோ நீங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 5 மினிட்ஸ் வச்சீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் தெரியும். உங்களுக்கு നല്ല ഫൈൻ അരച്ചു പിടിച്ചിരും. മുളക് അരച്ച് പൊടിയാക്കി എടുത്തിട്ട് നമുക്ക് വീട്ടിൽ നിന്ന് തന്നെ സിമ്പിൾ ആയിട്ട് ചെയ്യാൻ പറ്റും. മാട്ടില്ല உங்களுக்கு ரைஸ் പിന്നെ വിരലി മஞ்சள் ഫുള്ള് அப்படியே போடலாம் சார். கட் பண்ண அவசியம் இல்ல. அப்படியே மொத்தமாയിട്ട് அரைக்கலாம். ഒന്നും ചെയ്യേണ്ട ആവശ്യമില്ല. ഡയറക്റ്റ് കൊടുത്താൽ മതി. ഓക്കെ சார். அதே போல பாத்தீங்க அப்படி சொன்னா இதுவும் பாத்தீங்க அப்படினா பிசினஸ் யூஸ் மாடல் சார். இது வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா ப்ளே டைப் பல்வேஸ் சார். பிளேட் கிடையாது, ப்ளே டைப். நல்ல ஒரு ஃபைனஸ் வந்து நம்ம பெரிய மில்ல பண்ற மாதிரியே நமக்கு எந்த அளவுக்கு ஃபைனஸ் வேணுமோ அது வீல் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இது பாத்தீங்கன்னா மணிக்கு வந்து 25 kg அரைக்கும் சார். 25 கிலோ அரைக்கும். ஒரு மணிக்கூர்ல 25 கிலோ. இதுல நம்ம ட்ரை ஐட்டம் எல்லாமே போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். சோ இது ஜஸ்ட் இப்போ நம்ம ரைஸ் போட்டு காட்றேன். ஓகே. ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிஷினை வந்து ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து மேலோட ரைஸ் போட்டீங்க அப்படி சொன்னா ரைஸ் போட்டு இங்க நம்ம வீல் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஃபைன் வேணுமோ அது. ஓகே. ஆக்சுவலாக மிளகா நம்ம போட்டு இருந்தது ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைன் வந்துரும் சார். ஸோ இன்னும் கூடுதலாக ஃபைன் வேணும் அப்படி சொன்னா நம்ம அந்த வீலை வந்து அட்ஜஸ்ட் செய்த மாதிரி சார். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஃபைன் தான் உங்களுக்கு கிட்டும் சார். ஒரு பெரிய பொருள்ல என்ன ஃபைன் கிடைக்குதோ அந்த ஃபைன் சேம் ஃபைன் இதில் கிடைக்கும். ചെറിയ യൂണിറ്റുകളൊക്കെ യൂസ് ചെയ്യാൻ പറ്റില്ല. ഇത് സിംഗിൾ ഫേസ് தான் சார். സിംഗിൾ ഫേസ് தான். പാത്തീங்கன்னா 2 HP പവർ സാർ. ഇതും അതേപോലെ തന്നെ ചെറിയ കുടുംബശ്രീ യൂണിറ്റുകൾക്കൊക്കെ ഉപയോഗിക്കാൻ പറ്റുന്ന ഒരു ചെറിയ മെഷീൻ ആട്ടോ. പൊടിക്കാൻ പറ്റുന്ന, അതായത് ഡ്രൈ ആയിട്ടുള്ള എന്ത് അരി പോലുള്ള എല്ലാ സംഭവങ്ങളും ഇതിൽ പൊടിച്ചെടുക്കാൻ പറ്റും.
ഇതിലും എല്ലാം മുളകെല്ലാം പൊടിക്കാൻ പറ്റും? എല്ലാം മുളകെല്ലാം പൊടിച്ചു, മുളക് മഞ്ഞളെല്ലാം പറ്റും. ഓക്കെ ഓക്കെ, എല്ലാ സംഭവം പൊടിക്കാൻ പറ്റും കേട്ടോ. നമ്മൾ സാധാരണ വലിയ മെഷീൻ ആണെങ്കിൽ ഓരോന്നും ഓരോ മെഷീനായിരിക്കും. ഇതിൽ ഏത് വേണമെങ്കിലും നമുക്ക് പൊടിച്ചെടുക്കാൻ പറ്റും. ചെറിയ യൂണിറ്റുകളൊക്കെ തുടങ്ങാൻ പറ്റുന്ന ഒരു അടിപൊളി മെഷീനാട്ടോ ഇത്. ஸோ அது போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப பார்த்த எந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு கைடன்ஸ் மட்டும் கிடையாது, உங்களோட எப்படி வந்து மிஷின் பர்ச்சேஸ் பண்றது, அதுவும் எப்படி வாரண்டி சர்வீஸ், மேல உங்களுக்கு என்னென்ன விவரம் வேணுமோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீடைலும் நான் சொல்லி தரேன் சார். നമ്പറിൽ കോൺടാക്ട് ചെയ്താൽ. ഓക്കെ ഓക്കെ, താങ്ക് യു. ഞാൻ ഈ വീഡിയോയിൽ ഓരോ മെഷീനറീസും ഡീറ്റെയിൽ ആയിട്ട് കാണിക്കുന്നുണ്ട്. ഞാൻ ഈ കൊടുത്ത നമ്പറിൽ ജസ്റ്റ് ഒന്ന് കോൺടാക്ട് ചെയ്താൽ മതി. ഇവർ 1 ഇയർ വാറണ്ടി കൊടുക്കുന്നുണ്ട്. അതേപോലെ തന്നെ ഇവർ നാട്ടിൽ വന്നിട്ട് ഇപ്പോൾ ചെറിയ മെഷീനാണെങ്കിലും വലിയ മെഷീനാണെങ്കിലും നാട്ടിൽ വന്നിട്ട് ഇവർ സെറ്റ് ചെയ്ത് തരും. നമുക്കത് എങ്ങനെ ചെയ്യാന്നുള്ള കാര്യങ്ങളൊക്കെ ഇപ്പോൾ ചെറിയ യൂണിറ്റ്, കുടുംബശ്രീ പോലുള്ള യൂണിറ്റുകൾ, അതല്ലെങ്കിൽ നമ്മളുടെ വലിയ സെറ്റപ്പുള്ള യൂണിറ്റ് ആണെങ്കിലും ഇവരെല്ലാ കാര്യങ്ങളും അവിടെ നമ്മൾ നാട്ടിൽ വന്നിട്ട് ഇവർ മെഷീൻ സപ്ലൈ ചെയ്യും. അതേപോലെ തന്നെ നാട്ടിൽ വന്ന് സെറ്റ് ചെയ്ത് തരും. നമുക്ക് അതിൻ്റെ ട്രെയിനിങ്ങും കാര്യങ്ങളൊക്കെ തന്നിട്ട് ഡീറ്റെയിൽ ആയിട്ട് ഇവർ ചെയ്തു തരും കേട്ടോ.